மக்களே இவ்வளோ கூலாக ஜாலியாக கண்ணாடி போட்டு நிற்கிறாரு பார்த்தியா, இவர் பேர் தான் யாழரசன். இவர் ஒரு இன்றைக்கி சிறப்பான சம்பவம் பண்ணி வச்சுருக்காரு. என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, கையில் ஒரு மேக்னெட் மாதிரி இருக்குல்ல, தலைவன் பார்த்திங்கன்னா ஒரு பல்லில் வச்சுட்டு இன்னொரு காந்தகத்தை வாய்க்குள்ளே வச்சுட்டு ஒட்டுதான்னு பார்த்துருக்கா. அப்படி முன்னாடி இருக்கிற காந்தத்தை எடுத்துட்டான், பின்னாடி இருக்கிற காந்தகம் உள்ளே போயிடுச்சு. என்ன சார் போயிடுச்சா? உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பசங்கள்லாம் பார்த்துட்டு இவன் காந்தகத்தை முழுங்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் வந்து அழுதுனே வீட்டுக்கு வந்துட்டான். என்னடா அப்படின்னு பார்த்தா அவன் ஒரு காந்தகம் தான் காட்டுறான், இன்னொரு காந்தகம் காணும். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படி சொல்லிட்டு இப்போ தலைவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. போனியா? டாக்டர்லாம் பார்த்தாங்களா உன்னை? என்ன சொன்னாங்க? வந்துருந்தாங்களா? ஸ்கேன் எடுக்க சொன்னாங்களா? ஆமாம் மக்களே, ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. இந்த பாருங்கள், நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். தலைவன் பார்த்து சிரிக்கிறான். நான் வேணால் இப்போது எக்ஸ்ரே ரிப்போர்ட் வேணால் காட்டுறேன் பாருங்க. எங்கடா அது? தெரியுதுங்களா உங்களுக்கு? எங்கடா அது? அது தெரியுது பார்த்தீங்களா? இப்போ தெரியும் பாருங்கள். அது பார்த்தீங்களா, முக்கோணம் மாதிரி இருக்குல்ல, அதுதான் அந்த மேக்னெட்டு. அதனால் இனிமேல் மேக்னெட் வாயில் வைப்பியா? டாக்டர்லாம் என்ன சொன்னாங்க? சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது வந்து டாய்லெட்டில் வந்துடும், அப்படி கண்டிப்பாக வந்துடுங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சின்ன மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அதனால் நீங்கள் வீட்டில் பசங்க எல்லோரும் வச்சுருக்கீங்கன்னா தயவுசெய்து இந்த மாதிரி சின்ன விளையாட்டு பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா கையில் கொடுக்காதீங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ சின்ன சின்ன பொருட்கள்லாம் கொடுக்காதீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா காயின்லாம் வாயில் போட்டுப்பாங்க. ஸோ அவங்க சொல்லலைன்னா நம்மளுக்கு தெரியாது, உள்ளே போயிட்டு வேறு எதுனா ஆயிருந்ததுன்னா நமக்கும் தெரியாது. அதனால் ஸோ எல்லாருமே வந்து அவேர்னஸாக இருங்க. சின்ன சின்ன பொருட்கள்லாம் பசங்கிட்ட கொடுக்காதுங்க. நான் இன்னொரு வாட்டி போடுவியா? போட மாட்டேல்ல? போட்டால் எது பண்ணாலும் வீட்டில் சொல்லிடணும், சரியா? ஓகே மக்களே, இதெல்லாம் சொல்லினுக்கிறேன். சாருக்கு பார்த்தீங்கன்னா காந்த பவர் வந்துட்டான். எல்லா வண்டியும் போய் தொட்டு பார்க்குறான், காந்தம் ஒட்டுதா இல்லையான்ட்டு. காந்தம் முழுகுந்தே தப்பு, இதில் வேறு ஒட்டுதா இல்லையான்னு வேறு பார்க்குறியா நீ? தொட்டு பாரு, காந்தம் ஒட்டுதா பாரு. எங்கே வண்டி இது? இரும்பு தொட்டு பாரு, ஒட்டுதா இல்லையா?